கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே திமுக, அண்ணா திமுக என்ற இருவரும் திராவிட கட்சிகள் அதிகாரத்தை சுவைத்திருக்கின்றன. அதிகாரத்தை திமுகவும் அண்ணா திமுகவும் சுவைத்தார்கள். அதனால் என்ன பலன்? ஒவ்வொரு ஊரிலும் திமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், அண்ணா திமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று புது புது பணக்காரர்கள் தோன்றினார்கள். இந்த மண்ணை எப்படி கொள்ளையடிக்கலாம், அரசியலை வைத்து எப்படி சம்பாதிக்கலாம் என்று திமுகவும் அண்ணா திமுகவும் ஊழலையே ஒரு வெகுஜன மயமாக்கி அரசியல் என்றாலே சம்பாதிப்பதற்கான ஒரு வழி என்று இந்த நாட்டை வேட்டையாடி முடித்து விட்டார்கள். அப்படி வேட்டையாடி முடித்த இந்த நாட்டை தான் மறு கட்டமைப்பு செய்ய வேண்டும். இந்த மண்ணையும் மக்களையும் காக்க வேண்டும். இந்த கொள்ளைக்காரர்களிடமிருந்து இயற்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடியவர்தான் இந்த திருவையாறு மண்ணில் பிறந்து உலகத்தில் தமிழ் தேசிய இனத்தின் பெருமைமிகு அடையாளமாக மாறிப்போன ஐயா நம்மாழ்வார் அவர்கள். ஐயா நம்மாழ்வார் அவர்கள் இறுதி வரை போராளியாக திகழ்ந்தார். இந்த மண்ணை மாசுபடுத்தி வந்த மீத்தேன் எரிகாற்று திட்டத்திற்கு எதிராக நமது டெல்டா மாவட்டத்தை பாலைவனமாக்க மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட அந்த நாசகர திட்டத்திற்கு எதிராக ஒவ்வொரு கிராமமாக சென்று விவசாயிகளை சேர்த்துக்கொண்டு போராடினார். எதற்காகவும் அந்த பெருமகன் தயங்கவில்லை. தன் வயதை பற்றியோ, தனது தகுதியை பற்றியோ, தனது உடல்நிலையை பற்றியோ எதற்காகவும் தயங்காமல் இறுதி வரை போராட்ட களத்திலே நின்றார் அவர். கடைசியில் அந்த போராட்ட களத்திலேயே தன் உயிரையும் தியாகம் செய்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தெய்வமாக மாறிப்போனார் எங்கள் ஐயா நம்மாழ்வார் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருமகன் பிறந்த மண்ணில் அவருக்கான நினைவேந்தல் கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி நடத்துகிறது என்று சொன்னால், ஐயா நம்மாழ்வார் போன்றவர்களை நினைவு கூறுவதற்கு இங்கே யாருக்கு நேரம் இருக்கிறது? திமுக காரனுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு நம்மாழ்வாரை பற்றி நினைவு கூறுவதற்கு ஏதாவது சிந்தனை தோன்றுமா? தோன்றாது. ஏனென்றால் 6வது முறைக்கு மேலாக அப்பனுக்கு அடுத்ததாக பிள்ளையை முதலமைச்சராக மாற்ற வேண்டும் என துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அறிவாலயத்தின் அடிமைகள். இன்னொரு புறம் அதிமுக, எனக்கு முன்னால் பேசிய என் தம்பி செந்தில்நாதன் கூட குறிப்பிட்டார், தாய் இல்லாத பிள்ளை என்று. அந்த கூட்டம்தான் எப்படியாவது பிஜேபியை கையில் வைத்துக்கொண்டு இந்த முறை அதிகாரத்திற்கு வந்து முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மீண்டும் கொள்ளையடிப்பதற்கு ஒரு வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதிகார பசியோடு அதிமுக காத்து கொண்டிருக்கிறது. ஒரு புதிதாக ஒரு கூட்டம் வந்திருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு தத்துவம் கிடையாது, அந்த கூட்டத்திற்கு கொள்கை கிடையாது. ஒரு புது திரைப்படம் திரையரங்குக்கு வந்தால் எப்படி திரையரங்கின் கதவு திறந்து உடனே வெறித்தனமாக கட்டிக்கொண்டு ஓடுவார்களே, அதே போல ரசிக மனப்பான்மையோடு கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டம். அந்த கூட்டம் இப்போது அரசியலுக்கு வந்திருக்கிறது. அந்த கூட்டத்தின் தலைவராக ஐயா விஜய் அவர்கள் திரையரங்க இருட்டிலிருந்து நேராக அவர் இந்த வெளிநாட்டு மாப்பிள்ளை, இந்த கௌரவ வேடம், ஊசி போடுற டாக்டர், அந்த இடத்துல நடிக்க மாட்டார். கதாநாயகர் இல்லையா, நேரடியாக முதலமைச்சர் நாற்காலிக்கு தான் போவார்.
ஐயா விஜய் அவர்களுக்கு முதலமைச்சர் நாற்காலிக்கு செல்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று எங்களை தவிர எந்த மானமுள்ள தமிழனும் கேட்கல. ஏனென்றால் மானமுள்ளவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறார்கள். நாங்கள் கோபப்படுறோம். அட படுபாவி, என்ன தகுதிடா இருக்கு? என்ன தகுதி இருக்கு? நீ மக்களோடு மக்களாக நின்று போராடி இருக்கியா? மீத்தேன் எரிகாற்று திட்டம் என்றால் உனக்கு தெரியுமா? நம்மாழ்வார் என்றால் உனக்கு புரியுமா? நீ நல்ல நடனமாடுவ, கைத்தட்டி பாராட்டுறோம். நீ நல்லபடியா உனக்கு பக்கத்தில் இருக்கின்ற கதாநாயகியை அனைத்து காதல் காட்சியில் நெருக்கமாக நடிப்ப, ஆர்ப்பரிக்கிறோம். திரைப்படத்தில் நன்றாக வசனம் பேசுவாய், ரசிக்கிறோம். ஆனால் அது ஒன்றே தகுதியாக வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று துடிப்பது, அதற்கு பின்னால் ஒரு கூட்டம் திரள்வது, இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, இந்த அயோக்கிய பயல்கள் 2 பேர் இருக்காங்க பாருங்க, திமுக அண்ணா திமுக, இவங்களால தான் இவ்வளவு பெரிய தீமை. மக்கள் தேடுகிறார்கள். யாராவது ஒருவர் வந்து நம்மை மீட்க மாட்டார்களா? நம்மை காக்க மாட்டார்களா? ஏன் உங்களுக்கு உங்க கண்ணுங்களுக்கு எங்களை தெரியல? எங்களை ஏன் தெரியல? ஏனென்றால் நாங்கள் உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்களுடனேயே நிற்பவர்கள், உங்களுக்காக சாலையில் நின்று போராடுபவர்கள். அருமை உறவுகளே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கடந்த 5 ஆண்டு காலத்திலே ஏறக்குறைய 3000த்திற்கும் மேற்பட்ட போராட்டங்களில் கலந்து கொண்ட தமிழ்நாட்டின் ஒரே அரசியல் கட்சி தலைவர் யார் என்று பார்த்தால் அண்ணன் சீமான் மட்டும்தான். போராடக்கூடிய எல்லா மக்கள் கூட நின்று அவர்களின் போராட்ட குரலுக்கு வலிமை சேர்த்து மக்கள் போராளியாக அறியப்பட்டவன், ஒரு மகத்தான தலைவன் உங்கள் முன்னால் வாக்குக்காக வந்து நிற்கிறான். அவனுக்கு ஓட்டு போடாம நான் சினிமா நடிகனுக்கு ஓட்டு போட போறேன், ஏற்கனவே என்னை சுரண்டி கொடுத்த அறிவாலய அடிமைகளுக்கு ஓட்டு போட போறேன், சுரண்ட துடிக்கிற அதிமுகவின் தற்குறிகளுக்கு ஓட்டு போட போறேன், அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா யாரு காப்பாற்ற முடியும்? நாட்டில் நல்லது நடக்கணும், நல்ல ரோடு வேணும், நல்ல விளக்கு எரியணும், சாக்கடை வசதி வேணும், கொசு தொல்லை இருக்கக்கூடாது, நகராட்சி நல்லபடியாக இயங்கணும், பேரூராட்சி நல்லபடியாக இயங்கணும், அவரவர் அவர் கடமையை செய்யணும்னு எல்லோருக்கும் சொல்வதற்கு அறிவுரைகள் இருக்கின்றது உறவுகளே. ஆனால் அந்த அறிவுரையை நடைமுறைப்படுத்த ஒரு கூட்டம் துடித்துக் கொண்டிருக்கிறது, ஒரு படித்த இளைஞர் கூட்டம் துடித்துக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு முன்னால் வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்ற என் தம்பி முனைவர் செந்தில்நாதன் அணுவியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்றவன், பேராசிரியர், நோபல் பரிசு கமிட்டியில் இடம்பெற்றவன். அவன் யார் என்று நான் பேசி முடித்த பிறகு இதே வளாகத்திலே ஒரு படம் திரையிடப்படும், நீங்க பாருங்க. அவன் படிச்ச படிப்ப அப்படியே பிழை இல்லாம இங்கே திமுக சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் யாராவது ஒருவர், அல்லது அண்ணா திமுக வேட்பாளர் யாராவது ஒருவர், அல்லது இந்த அணில் கூட்டத்தில் இருக்கின்ற யாராவது ஒருவர் அவன் படிச்ச படிப்ப நீ பிழை இல்லாம படிச்சிரு பாப்போம். அவன் படிச்ச படிப்பே உங்களுக்கு புரியாது. அப்படிப்பட்டவன் வெளிநாட்டில் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை விட்டு சொந்த ஊரை வந்து வளர்க்கணும், அந்த ஊரில் நின்று எளிய மக்களுக்காக போராடணும் வந்து நின்னா எது போன்ற வேலை? என்னென்ன சிந்தனை? ஓட்டுக்கு காசு கொடுக்கிறது, அந்த கொடுத்த காசை வட்டியும் முதலுமா சம்பாதிக்கிறது. யோசிச்சு பார்க்குறப்ப ஒரு கொலை வெறி ஏற்படுதா இல்லையா? நாங்கள்லாம் என்ன அரசியல்வாதிகளா? கருணாநிதி மகன் போல, ஐயா ஸ்டாலின் மகன் போல பரம்பரை அரசியல்வாதியா? இல்லையே. நாங்கள்லாம் படித்த இளைஞர்கள். இந்த அரசியல்லாம் வேணாம், இது சாக்கடை, இதில் போய் நம்ம ஏன் தலையிடணும் அப்படின்னு ஓரமாக ஒதுங்கி ஒதுங்கி போனவங்க. நாங்கள் பண்ணுற பெரிய அரசியல் நடவடிக்கையே எங்கள் ஐயா விக்டர் ஐயா எழுதின புத்தகங்களை படிக்கிறது மட்டும்தான். அந்த அளவுக்கு தான் போதும். அவர் எங்களுக்கு ஊட்டிய அந்த அறிவு எங்களுக்கு போதும்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்த கூட்டம். வேற வழி இல்லை. யாராவது ஒருவர் வருவார் என்று நினைத்தோம், யாரும் வரல. கடைசியில் நாங்களே வந்து நிற்கிறோம். இறுதியாக இந்த மண்ணிலே
இந்த மக்களையும் மொழியையும் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற ஒரு இளைஞர் கூட்டம், ஒரு படித்த பண்பான இளைஞர் கூட்டம், அரசியலை ஒரு பண்பாடாக கற்றுக்கொண்ட ஒரு கூட்டம், அதை பண்பாடாக போதிக்கின்ற ஒரு கூட்டம் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சியை கட்டி தீவிரவாதி பயங்கரவாதி என்று உலகத்தாரால் பழிதூற்றப்பட்ட எம் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை எங்கள் தலைவராக ஏற்று 2016ஆம் ஆண்டிலிருந்து சளைக்காமல் ஒவ்வொரு தேர்தலிலும் போட்டி. நீ ஓட்டு போடுறியோ போடலையோ, ஆனா நாங்கள் போட்டியிட்டுக் கொண்டே இருந்தோம். எங்களது நம்பிக்கை உங்கள் மீது நாங்கள் வைத்த நம்பிக்கை அது அசலானது, தத்ரூபமானது, உயிர்ப்பானது. நம்பினோம். 2016 நான் கும்பகோணம் வேட்பாளர் 3000 ஓட்டு வாங்கினேன். 3000 ஓட்டு வாங்கிட்டு நான் எங்கள் அண்ணனுக்கு எடுக்கிறேன், சீமான் அண்ணனுக்கு, அண்ணன் நான் தோத்துட்டேனே, 3000 ஓட்டு தானே வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு. பரவாயில்லடா, கும்பகோணத்தில் 3000 பேர் மானமுள்ள தமிழன் இருக்காண்டா, என் தம்பிக்கு ஓட்டு போட்டிருக்காண்டா, 3000 பேரை ஒரு திடலில் நிறுத்தி வைத்து பாரடா பாரடா. என் குலம் என்றுனை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சிக்குள் அறிவை விரிவிசை அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை அப்படின்னு சொன்ன அண்ணன். நானே பெருமிதம் அடைஞ்சிட்டேன். பரவாயில்ல, ஒரு படித்த இளைஞன் எனக்கு ஒரு 3000 பேர் என்னை நம்பி ஓட்டு போட்டிருக்கான். அப்போ மாற்று அரசியலுக்கான தேவை இந்த மண்ணில் இருக்குதா இல்லையா? அதே நம்பிக்கையில தான் என் தம்பி செந்தில்நாதன் போட்டிடுறான். அந்த நம்பிக்கைக்கு யார் வலிமை சேர்க்கணும்? திருப்பி திருப்பி நான் பாரம்பரிய திமுக காரன் உதயசூரியன் சின்னத்தில் குத்துனாதான் என் கட்ட விரல் விளங்கும்னு நின்னு வச்சுக்க. நாளைக்கு உன் தலைமுறை பிள்ளைகள் இருக்கான் பாரு, நடு ரோட்ல ஒரு கோவல தண்ணி இருக்கா விக்கி செத்து போவான். நீ பாக்குறீங்களா இவங்க எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுக்குறாங்கன்னு? உலகத்தில் ஆத்துல சிமெண்ட் ரோடு போட்டிருப்பானா அவனாச்சும்? இந்த ஊர்ல போட்டான்ல, ஆத்துக்குள்ள சிமெண்ட் ரோடு போட்டாயா? ஆறுங்கிறத நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காக இயற்கை வழங்கிய குடைன்னு கூட உனக்கு தெரியலையே. ஆத்துக்குள்ள சிமெண்ட கொட்டினியே, அயோக்கிய பயலோல. நீங்க சம்பாதிக்கிறதுக்கு ரோடு போடுறேன்னு சொன்ன, குளம் வெட்டினு சொன்ன, குட்டையை வெட்டன்னு சொன்ன, காசை ஆட்டையை போட்ட, அதெல்லாம் விட்டு தொலை. ஆத்து மண்ணை சுரண்ண, மண்ணை அள்ளி தின்ன, மலையை வெட்டின, கனிம வளத்தை கொள்ளையடிச்ச, எல்லாத்தையும் விட்டுரு. திருவையாறு ஒரு படி முன்னாடி போய் ஆத்துக்குள்ள சிமெண்ட் ரோடு போட்டான்டா. அப்ப இங்க இருக்கிற கொள்ளைக்காரங்க எவ்வளவு ஃபார்வர்டா இருக்கான் பாரு. ஒரே ஒரு தலைவன் மட்டும் தான் வந்தான் திருவையாருக்கு. என்னடா இது, ஆத்துக்குள்ள போய் இது சிமெண்ட் ரோடு போட்டு வச்சிருக்கீங்க, சிமெண்ட்டை போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு. இப்படி போட்டால் நிலத்தடி நீர்மட்டம் எப்படா வரும்? ஆற்றோரத்தில் இருக்கின்ற மரங்கள் எல்லாம் பட்டு போயிடாதான்னு ஒரே ஒரு அறிவுள்ள தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான் கேட்டான். தம்பி செந்தில்நாதன் அங்க இருக்கிற விவசாயிகளோடு நின்று போராடினா, கத்துனா, கதர்னா. சொந்த ஊரை காப்பாத்துறதுக்கு தான் வெளிநாட்டில் லட்ச லட்சமா வேலை செஞ்ச வேலையை விட்டு இங்கே ஒரு பண்ணையை வச்சுக்கிட்டு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு உங்களோட உறவுக்காரனா இருந்து சொந்த ஊருக்காரன முன்னேற்றணும் நோக்கத்தில் ஒரு பெருமகன் நிற்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு வாக்கு போட்டா அந்த வாக்கு ஒரு தன்மான தமிழனின் வாக்கு, அது ஒரு பெருமைக்குரிய வாக்கு. அதையெல்லாம் விட்டுவிட்டு நான் சினிமா நடிகனுக்கு போட்டு போட போறேன். ஏன்னா அவர் தான் மாற்றத்தை கொடுக்குறாரு. என்ன மாற்றத்தை கொடுத்துட்டாரு அவரு? என்ன மாற்றத்தை கொடுத்துட்டாரு? ஐயா விஜய் கொடுத்த மாற்றம் என்ன? இப்ப உலகத்திலேயே ஆடியோ ஃபங்க்ஷனுக்காக போய் மலேசியாவில் போய் ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்கிறார். அதில் அழுகிறாரு. 41 பேர் செத்து போனான் விஜயை பார்க்க கூடி கரூரில். 41 பேர். அன்னைக்கு கலங்காத அந்த கண்ணு நேத்தி அந்த மலேசியாவில் ஆடியோ ஃபங்க்ஷனில் கடைசி சினிமாமா. அதுக்கு எல்லாரும் ஒப்பாரி வேற வைக்கிறானுங்க. டேய் இதெல்லாம் ஒரு சாதனையாடா. ஏண்டா 1000 படம் நடிச்ச மனோரமா கூட அமைதியாக செத்து போயிடுச்சுடா. என்னடா நீங்க டேய், ஒரு நியாயம் வேணாமாடா? டிவி பார்க்குறப்ப என் கண்ணெல்லாம் அவிஞ்சு போவாதாடா? என்னடா பயலுக நீங்க? ஒரு மானமுள்ள கூட்டமாடா இந்த கூட்டம். சோழன் பாண்டியன் சேரன் நம்மளாம் சண்டை போட்டுட்டு வேற இருக்கோம், மீசியை முறுக்கிட்டு வேற திணிச்சிட்டு உட்காந்துருக்கோம்.
இந்த வந்துடுறேன் பாருப்பா, என்னைக்காக தான் பேசுகிறோம் அதையே பிடிச்சிட்டு. அப்போ ஒரு கோபம் வருதா இல்லையா? இதிலிருந்து ஒரு விடுதலை பெறணும்னு துடிக்கணுமா இல்லையா? ஒரு தமிழனா இருந்தா உங்க மரபணு துடிக்கணுமா இல்லையா? நம்மாழ்வார் உடம்புல ஓடுச்சு பாருங்க, அந்த மரபணு அதுதானங்க நம்ம உடம்புலையும் ஓடுது. நம்ம மண் நம் கண்ணுக்கு முன்னாடியே மலடாய் போகுது. ஒன்று பேஞ்சா பெருமழையா பெய்யுது, இல்லாட்டி கொடும் வெயிலா கொதிக்குது. இந்த வருஷம் கூடுதலா குளிர் ரொம்ப அடிக்குது. ஏன் இப்படி மாறி போய் கிடக்கு? இந்த காலச்சூழல் ஏன் இப்படி மாறி இருக்கு? எவனாச்சும் அறிவுள்ளவன் சிந்திச்சிங்களா? ஏனென்றால் இங்கே இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர்கள், ஆள துடிப்பவர்கள் கொள்ளைக்காரர்களாக மாறி இயற்கை வளங்கள் அனைத்தையும் அடிச்சு முடிச்சிட்டான். இப்ப திருப்பரங்குன்றம் மலையை காப்பாத்துறதுக்கு போராடுறானே அயோக்கிய பயலுக, அங்க போய் நான் விளக்கேற்றினாதான் விளக்கேறியும் பேசுறானோல. ஏண்டா எத்தனை மலையை வெட்டி கொண்டு போயிட்டு இருக்கான் கேரளாவுக்கும் கர்நாடகத்துக்கும், அங்கெல்லாம் கேட்க வக்கு இருக்கான் உனக்கு? திருப்பரங்குன்றம் மலையில தான் நீ நிற்பிய? அங்க ராவுத்தரும் நம்ம முருக பக்தர்களும் ஒன்னா நிற்கிறான், ஒன்றும் இன்னுமா அண்ணன் தம்பியா வாழ்றான். உனக்கு எங்கடா பத்துக்கிட்டு எரியுது அயோக்கிய பயலோலா? இது இந்த பிஜேபி பயலுக வேற. பார்த்துக்க, வர தேர்தலில் தம்பி செந்தில்நாதனுக்கு ஒரு ஓட்டை போடு, அதுதான் இறுதி வாய்ப்பு. படித்தவனுக்கு ஒரு ஓட்டு போடணும், காசு வாங்கினாலும் சரி கண்ணியவானுக்கு ஒரு ஓட்டை குத்தணும், நமக்காக போராடுபவனுக்கு ஒரு ஓட்டை போடணுங்கிற சிந்தனை வேணும். அந்த சிந்தனையை வாக்குச்சாவடி வாக்கு பதிவு நடக்கின்ற அன்று வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போடுற நொடி வரைக்கும் கலங்காம நிறைவேற்றணும். விவசாயி சின்னம் அண்ணன் சீமான் தான் எங்களது எண்ணமாகவும் சின்னமாகவும் அமைஞ்சிருக்கிறார். பார்த்துக்க, அண்ணன் சீமான் உருவம் தான் சின்னம். இதுவரைக்கும் நாங்கள் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக இருந்தோம். இந்த தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறி இருக்கிறோம். ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. 8% மேலே வாக்கு வாங்கியிருக்கிறோம். சும்மாலாம் வாங்கல, எவன் கூடனையும் கூட்டணி கிடையாது. தானிச்சு போட்டி துளி துளியா வளர்ந்து 8.22% வாக்கை வாங்கிக்கிட்டு நெஞ்ச நிமித்தி இந்த முறையும் தனிச்சு நிற்கிறோம். அதில் 117 இடம் ஆண்களுக்கு, 117 இடம் பெண்களுக்கு. சரிசமமாக பாலியல் சமத்துவத்தை நிலைநாட்டி பொது தொகுதியில் ஆதித்தமிழருக்கு இடம், இதுவரை ஒதுக்கப்பட்ட சமூகத்தினருக்கு இடம் கொடுத்து இந்த தேர்தலை ஒரு மாற்று அரசியலுக்கான யுத்த களமாக மாற்றி நாங்கள் வச்சிருக்கிறோம். பெரும் கனவோடு இந்த பிள்ளைகள் நிற்கிறோம். ஒரே ஒரு முறை இவ்வளோ கத்துறாங்களே கதறாங்களே, இவங்களுக்கு ஒரு முறை ஓட்டு போடுவோம். படித்தவனா நிற்கிறான். செந்தில்நாதன்லாம் எங்கேயோ பிரான்ஸில், சுவிட்சர்லாந்தில், ஜெர்மனியில் வேலை பார்க்க வேண்டிய புள்ள. உங்கள் ஊரில் போய் கிளம்பி போய் இங்கிருந்த செங்கிப்பட்டியிலேருந்து கிளம்பி போய் எங்கெங்கே போனவன், நோபல் பரிசு கமிட்டியில் இடம்பெற்ற ஒரு அறிஞன். அவன் நிற்கிறான் திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் விவசாய சின்னத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரா. அவனுக்கு ஓட்டு போடுறதே பெருமைங்க. அப்படிப்பட்ட பெருமகனுக்கு வருகின்ற 2026 தேர்தலில் விவசாய சின்னத்தில் ஒரு வாக்கினை செலுத்தி, அன்பான தாய் தமிழ் உறவுகளே, இறுதியாக தமிழர்கள் என்று இந்த தமிழ்நாட்டு நிலப்பகுதியில் நம்ம வாழணும்னா இருக்கிற வாய்ப்பு இந்த விவசாயிக்கு ஒரு ஓட்டை போடுறது. இல்லாட்டி வருங்கால சந்ததி இந்த மண்ணில் வாழ முடியாத நிலைமை ஏற்படும். திமுக வேணாம், அண்ணா திமுக வேணாம், தற்கூரிக்கு ஓட்டு போடுறேன், அணில் குஞ்சிக்கு ஓட்டு போடுறேன்னு நீ நினைச்ச செத்த. எப்படி கரூரில் ஏறி மிதிச்சாம்பாரு, கற்பனை பொண்ணுன்னு பார்க்காம கூட ஏறி மிதிச்சாம்பாரு, அதே போல ஓட்டு போட்ட உங்களையும் ஒரு நாள் தெருவில் நிற்க வச்சு ஏறி மிதிப்பான், செத்து போவ. அன்னைக்கு கூப்பாடு போடவும் கூக்குரல் எழுப்பவும் உனக்காக போராடவும் சீமான் தம்பிகள் தான் வரணும். ஏன்னா 41 பேர் செத்து போனப்ப நாங்கள் தான் ஓடணும். அவன் கட்சிக்காரன் இல்லை, அவன் தலைவன் முதல் பிளைட்டை பிடிச்சி ஒடியா போயிட்டான். பார்த்துட்டு இந்த தேர்தலில் என் தம்பி செந்தில்நாதனுக்கு விவசாய சின்னத்தில் ஒரு வாக்கினை போட்டு அவனை வெல்ல வைத்து ஒரு பாருங்க, இப்போ போட போறாங்க அந்த படத்தை. அப்பேற்பட்ட ஒரு பெருமகன் அவன் போய் சட்டமன்றத்தில் உங்களின் குறைக்காக உங்களின் குரலாக பேசினா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த பெருமகனுக்கு
வருகின்ற 2026 தேர்தலிலே விவசாய சின்னத்திலே வாக்களிக்க கேட்டுக்கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.